தித்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எடுத்தா சக்சஸ் தான். ஏன்னா அன்பால ஜெயிக்க முடியாது, எதாலையுமே முடியாதுங்கிற ஒரு குறிக்கோளோட வாழ்பவர் எங்களோட நல்ல மனிதர். ஸோ எங்கள் அன்புக்குரிய டைரக்டர் விஜய் அவர்கள், ப்ளீஸ் ஷேர் a few words sir. Thank you for your kind words, Anjana. Thank you sir. First of all, நாசர் சார் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு. எங்களுடைய எல்லா முயற்சியிலுமே என்றைக்குமே கூட இருந்திருக்கீங்க. இந்த படத்தில் இல்லை இன்னொரு குறை இருந்தது, அன்றைக்கி வந்து தீர்த்து வச்சிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அது உங்களுக்கு பதிலாக தான் உங்கள் அபி இருக்கார் இந்த படத்தில். மிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் எங்கள் கரியரில். இந்த கதையை எழுதினவர் ஏ மகாதேவ் அவங்க எழுதினாங்க. இந்த கதையை வந்து இனிஷியலாக ப்ரொடியூஸ் பண்ணது எம் ராஜசேகர். ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஐ திங்க் அருண்ஜி சாரோட பிக்கஸ்ட் பட்ஜெட் ஃபிலிம் இது. அந்த விஷன் எங்களுக்கு இருந்தது. அந்த விஷனை எங்களுக்கு கொண்டு கொடுத்த ராஜசேகர் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படம் வந்த அப்புறம் தான் இந்த படம் ரொம்ப பெருசாச்சு. அவங்க படம் பார்த்துட்டு உடனே அதை 4 லாங்குவேஜில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அச்சம் என்பதே இல்லையே இருந்த ட்ரைலில் மிஷனாக மாற்றினாங்க. தேங்க்ஸ் டு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ், சுப்பு சார், தமிழ் சார் அண்ட் அவங்க என்டையர் டீம் ப்ரொமோஷன் பண்ணிகிட்ருக்க சரண் சார், அவங்க டீமுக்கும், ஷாம் ஜாக், கான்செப்ட் நோட்டுக்கும் நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எல்லா படமே ரொம்ப ஸ்பெஷல் படமாக தான் நமக்கு பண்ணுற எல்லா படமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் படம் தான். ஆனால் சில படம் வந்து ரொம்ப நமக்கு எமோஷனல் அட்டாச்சாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த படம். அதுக்கு முதல் காரணம் வந்து ஃபஸ்ட்டு அருண்ஜி சாரோட நான் சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன். அது ஒரு மிக முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் ஏமி ஜாக்சன், ஆஃப்டர் தட் ஸோ மெனி இயர்ஸ் அகெயின் ஐம் யூர் ஒர்க்கிங். தேங்க்யூ ஏமி. அவங்க இன்றைக்கி வரதா இருந்தது, ஒரு சின்ன இஷ்யூவில் வர முடியல. அவங்களுக்கு வந்து ஒரு உடம்பு சரியில்லை, அவங்க ட்ராவல் பண்ண முடியல, கோவிட் இந்த மாதிரி இருக்கிறதுனால வர முடியல அவங்களால. பரத், யூ ஆர் ஹியர் டு ஸ்டே மோர். தட்ஸ் ஆல் ஐ கேன் சே. தேங்க்ஸ் ருத்ரா, தேங்க்ஸ் டு என்டையர் டீம், சரவணன் அண்ட் எவ்ரி ஒன். நிமிஷா வரதா இருந்தது, அவங்களும் வரல. நிமிஷா வந்து இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு ஆக்ட்ரஸாக வர போகிறாங்க. ஆல்ரெடி மலையாள இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டாங்க, தமிழுக்கு வந்துட்டாங்க, இப்போ ஹிந்திக்கும் போகிறாங்க. ஸோ நிமிஷா நம்ம பழைய ஷோபா மேடம், சரிதா மேடம்லாம் மிஸ் பண்ண வரோம். இனிமேல் மிஸ் பண்ண தேவையில்லை, அவங்க வராங்க. கண்டிப்பாக அந்த கேப்பை ஃபில் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். ஏன் இந்த படம் ரொம்ப எமோஷ்னலானா, இந்த படம் ரொம்ப நிறைய சேலஞ்ச் இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட் ஷூட்டிங் போகும்போது, ஷூட்டிங் பண்ண அன்னைக்கு குவீன் இறந்துட்டாங்க லண்டனில். ஸோ நாங்கள் ஷூட் பண்ண லொக்கேஷன்ஸ் எல்லாமே, பண்ண வேண்டிய லொக்கேஷன்ஸ் எல்லாமே போயிடுச்சு கையிலேருந்து. ஒரு 1 வீக் மார்னிங் இருந்துதாங்க. அதனால் எங்களால் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஷூட் பண்ணுறதுக்கு. அப்புறம் இங்கே வந்து சென்னையில் செட்டு போட்டோம் ஒரு 4.5 ஏக்கர்ஸில். அங்கே வந்து பார்த்தா அங்கே மழை 2 தடவை வந்து மழையும் எங்களை ரொம்ப, ஸோ நிறைய கஷ்டங்களை தாண்டி தான் அந்த படம் வந்திருக்கு. எல்லா படத்துக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராசஸ். இந்த படத்துக்கு கொஞ்சம் ரொம்ப டஃப்பான ப்ராசஸாக இருந்தது. ஏன்னா எங்கள் விஷன் ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ செல்வா மாஸ்டர் டெய்லி வந்து ஒரு 150 ஃபைட்டர்ஸ் இருப்பாங்க செட்டில். ஸோ அவங்களெல்லாம் ரொம்ப கட்டுக்கோப்பாக, அவங்களெல்லாம் வந்து சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாங்கள் ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். ஏன்னா பெரிய பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ செல்வா மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் என்டையர் டீம், இந்த படத்தோட சோல்னு சொல்லினா நான் இயல் சொல்லலாம். இயலும் ஜிவி பிரகாஷ் மியூசிக், அது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த படத்துக்கு. இயல் வந்து சைல்ட் ப்ராடஜி இதை நான் சொல்லுவேன். ஜஸ்ட் லைக் தட் அவங்க இந்த கேரக்டர் ஹேண்டில் பண்ணாங்க. இப்போ சார் சொன்னாங்க நான் ரொம்ப சைல்டு ஆக்டர்லாம் பார்த்துட்ருக்கேன்னு. அப்படி இல்லை சார். இந்த சைல்டு ஆக்டரில் என்ன ரொம்ப ஸ்பெஷாலிட்டின்னா, அவங்களுக்கு இந்த படம் ஹிட் ஆகணும், தூக்க போதெல்லாம் கவலையே கிடையாது. அன்றைக்கி நாள் அவங்க சந்தோஷமாக இருக்கணும், அது மட்டும்தான் அவங்களுக்கு தேவை. அது வந்து அவங்களுக்கு நம்மளை பிடிக்கணும். அவங்கள பிடிச்சிச்சின்னா நமக்கு ஷில் கிவ் வாட் எவர் வி வாண்ட். அந்த மாதிரி இயல் நான் சாராட்ட பார்த்தேன், அதுக்கப்புறம் இயல்கிட்ட பார்க்குறேன், வித்யாட்ட பார்த்தேன் லக்ஷ்மியில். ஸோ இயலுக்கு வந்து பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஃப்யூச்சர் ஹீரோயின் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி காலையில் ஒரு இன்டர்வியூவில் கேட்கும்போது என்னமா ஆக போகிறீங்கன்னா சிங்கர் ஹீரோயின் சொன்னாங்க. இந்த 5 வயசில் நம்மளோட தெளிவு இருக்குமான்னு நமக்கு தெரியல. ஸோ தேங்க்ஸ் டு மை என்டையர் டீம். ஜிவியோட மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கும். அது கண்டிப்பாக பேசப்படும் பயங்கரமாக. அந்த 6+ சாங்ஸ், சரவணன் அவங்க டீம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படம். ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி ஃபிலிம். அதுக்கப்புறம் நம்மளோட சந்தீப் சினிமோட்டோகிராஃபர், என்டையர் டீமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க.
எங்களுக்கு என்னென்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் ஃபிலிம். ஐ ஹோப் பீப்புள் வில் லைக் த ஃபிலிம் அண்ட் கண்டிப்பாக அதுக்கான ரெஸ்பெக்ட் கிடைக்கணும்னு நம்புகிறேன். பொங்கல்ன்றது நம்ம தமிழர் திருநாள், ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள். அந்த நாளில் வர்றது எனக்கு ஃபஸ்ட் டைம் என் படம் ஒரு ஃபெஸ்டிவலில் வர்றது, பொங்கல் ஃபெஸ்டிவலில் வர்றது ஃபஸ்ட் படம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். எங்களோட சேர்ந்து கேப்டன் மில்லர், தனுஷ் சார், அருண் மாத்தேஸ்வரன், ரவிக்குமார், சிவகார்த்திகேயன் சார், ஆயலான், விஜய் சேதுபதி சார், மேரி கிறிஸ்மஸ், எல்லா படங்களும் வருது. எல்லா படமுமே வந்து அதோட ஆடியன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. எல்லா படமே நல்ல வரவேற்பு பெற்று கண்டிப்பாக எல்லாமே ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆர்கனைசிங் திஸ் வண்டர்ஃபுல் ஷோ. தேங்க்ஸ் டு த என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச் விஜய் சார். எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது. எல்லாருமே அதை சொன்னாங்க, இந்த குழந்தைங்களை வந்து ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாரு, அவருக்கு வந்து அழகாக அவங்களோட வந்து மிங்கிலாகி அவங்கள நடிக்க வைக்கிறதோ அவங்கள பார்த்துக்கிறதோ எல்லாம் ஈஸியாக முடியுது அப்படிங்கிறாங்க. நீங்களே குழந்தை மாதிரி தான் எங்களுக்கு பாதி நேரம் தெரிவிங்க, பெரியவங்களே நீங்கள் அப்படி தான் ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு. எப்படி அப்படி ஒரு கனெக்ஷன் வருது உங்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கும்? இல்லை, பேசிக்லி ஐ லவ் கிட்ஸ். ஐ திங்க் இந்த சாங் ஒன்று எழுதியிருக்கேன் அந்த படத்தில், கண்ணே கண்ணே சாங். அது எனக்கு எழுதுகிற வாய்ப்பு எனக்கே நானே கொடுத்துக்கிட்டேன். அதுக்கு காரணமான என்னோடய சன் துருவா, பூஜா அண்ட் சாரா, அவங்க எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணோம். சார் நீங்கள் வந்து முத்துக்குமாருக்கு இந்த சாங் டெடிகேட் பண்ணோம். சாரி சொல்ல மறந்துட்டேன். இந்த ஆக்டோட பிகினிங்கில் ஒரு டீம் வந்து பாடினாங்க, ரொம்ப நாஸ்டாலஜியாக இருந்தது எனக்கு. ஏன்னா அது சாங் பாடும்போது எனக்கு ஜிவி, முத்துக்குமார், நானும் இந்த தருணங்கள் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் முத்துக்குமாரை நாங்கள் இருந்த தருணங்கள்லாம் ரொம்ப ஞாபகம் வந்தது. தேங்க்யூ முத்துக்குமார் அண்ட் தேங்க்யூ ஜிவி ஃபார் இட்ஸ் அ டீம் ஒர்க். டெஃபினெட்லி. அண்ட் சார், உங்களுக்காக நீங்கள் வந்து குழந்தைகளை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க, அழகாக ஒரு கிஃப்ட் வந்து வாங்கி கொடுத்தீங்க ஏஎலுக்கு. உங்களுக்கு நாங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் வச்சுருக்கோம். உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தர், ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. கிஃப்ட் இருக்குது, நாங்கள் வந்து கொடுக்குறோம். கிஃப்ட் கொடுக்கணும், அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், ஓகே? பிரித்து பார்த்துட்டு அது யாருன்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு நண்பர், ஒரு வெல்விஷர், ஹி ஹஸ் கிவன் அ கிஃப்ட் ஃபார் யூ. நீங்கள் பேர் சொல்லுங்கள், யாராக இருக்கும் அப்படின்னு வந்து எங்களுக்கு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓ வாவ், ஓகே, இட்ஸ் வெரி ஸ்பெஷல். யாராக இருக்கும்? உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம் இல்லையா? உங்களை தெரிஞ்சு யாரோ கொடுத்துருக்காங்க. தெரிஞ்ச படத்தை சம்மந்தப்பட்ட உங்களை பற்றி நல்லா தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. ஐஷு. ஐஷுவா? என்ன ஐஷு? வைஃப். ஐஷு கிஃப்டை வீட்டிலே கொடுக்கலாமே, எதுக்கு ஸ்டேஜில் கொண்டு வந்து கொடுக்கணும்? தெரியல எனக்கு. அருண் விஜய் சார், அவர் இப்போ காலையிலேருந்து உங்களோட தான் சுற்றிட்டு இருக்காரு, கொடுத்துருக்கலாமே. தெரியல, கெஸ் நீங்கள் க்ளூ கொடுத்துருக்கீங்க. மேடம் ஐஷு, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, ஏதோ கிஃப்ட் எதிர்பார்க்குறாரு போல இருக்கு. வீட்டுக்கு போனோடனே அந்த கிஃப்ட்டை கொடுத்துருங்க. உங்களுக்கு இந்த கிஃப்ட்டை யார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? இந்த கிஃப்ட்டோட சேர்த்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மெசேஜும் அவர் கொடுத்துருக்காரு ஆன் தி ஸ்க்ரீன். காவு ப்ரொடக்ஷன்ஸ் உடைய அருண் விஜய் நடிக்கும் டைரக்டர் விஜய் டைரக்ஷனில் மிஷன் படத்தோட ப்ரொமோஷனல் மீட் நடக்குது. ஸோ பெஸ்ட் விஷஸ் டீம். நான் இருக்க வேண்டியது, பட் நான் இங்கே ஒரு ஊருக்கு ஒரு முக்கியமான விஷயமா வந்துட்டேன். ஸோ பெஸ்ட் விஷஸ். ஸோ டைரக்டர் விஜய்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ஒரு படம் செம்ம ஹிட் ஆகும். மை பெஸ்ட் விஷஸ். அவருக்கு என் சார்பாக ஒரு கிஃப்ட் அனுப்புகிறேன். ஐ வில் பி மிஸ்ஸிங். பார்த்தீங்களா? ஐஷுங்க வேண்டியது, அருண் விஜய் அப்படிங்க. சாரி ஜிவி. இல்லை, என்னென்னா ஜிவி எனக்கு கொடுத்த பெஸ்ட் கிஃப்ட்டு செகண்ட் நினைக்கிறேன். ஜிவி வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு தருணம் இருக்குது. அது எந்த மேட்டத்தில் சொன்னது கிடையாது, நான் மேட்டில் சொல்கிறேன். குச்சேலனோட ஆடியோ லான்ச், அதில் வந்து அந்த படமே ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி. அப்போது என்னென்னு கூப்பிட்டுருந்தாரு அவர். ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுட்டு வான்னு கூப்பிட்டாரு. சரி, அவரோட படம் ரஜினி சார் வச்சு படம் பண்ணுறாரு, நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு போவோம், ரொம்ப எக்ஸைட், ரஜினி சாரை பார்க்கலாம் அப்படிலான்னு சொல்லி நான் ஃபஸ்ட் படம் பண்ணிட்டுருக்கேன், ரீடம் பண்ணிகிட்ருக்கேன். திடீர்னு கூப்பிட்டாரு. அந்த கூப்பிட்டு உட்கார்ந்தாங்க. திடீர்னு பார்த்தா சிடி ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லி ரஜினி சார் வந்து ராஜ்பகதூர் சாரை கூப்பிட்டுருந்தாரு, அர்ஜுன் சார் வந்து ஜெகதி பாபு சாரை கூப்பிட்டுருந்தாரு. ஜிவி என்னை கூப்பிட்டு அதை கொடுத்தாரு, இந்த குச்சியில் சிடியை. அந்த சிடி இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன்னா. ஓகே. எனக்கு வந்து அது ரொம்ப முக்கியம், மறக்க முடியாத தருணம்.
அங்கே ஆரம்பித்த இந்த ஆத்மார்த்தமான நட்பு இன்னும் போயிட்டுருக்கு. சாரி ஜிவி, ஜிவி ஊரில் இல்லை அன்றைக்கி, அதனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஜிவிட்டேருந்து வரும்னு. ஊரில் இல்லாததுனால தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி சூப்பராக ஒரு கிஃப்ட்டும் மெசேஜும் வந்து அவர் கொடுத்துருக்காரு. அண்ட் யோர் ஃப்ரெண்ட்ஷிப் ஷோஸ் லைக் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட் அவருக்குமே. இஸ் மோர் தென் அ ஃப்ரெண்ட் ஃபார் மீ நவ். அவங்க ஒய்ஃப் வந்து என்னோட ராக்கி சிஸ்டர், அவங்க டாட்டரும் என் சன் ஒன்றா தான் படிக்கிறாங்க. ஸோ வி கோ எ லாங் வே. லாஸ்ட் இயர் மீட் கூட ஒன்றா தான் இருந்தோம். அண்ட் ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட். இன்றைக்கி வர முடியலன்னு 2 தடவை காலைல ஃபோன் பண்ணி சொன்னார். அவரோட சைட்லேருந்து நான் அப்பாலஜிஸ் கேட்டுக்கிறேன் எல்லாத்தையும். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஜிவி. தேங்க்யூ ஸோ மச் விஜய் சார். அண்ட் கண்டிப்பாக உங்களோட மிஷன் வந்து சூப்பர் டூப்பர் சக்ஸஸ்ஃபுல் ஆக போகுது, அதில் கொஞ்சம் கூட டவுட்டே வந்து கிடையாது. அண்ட் கத்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.